காதல் திருமண விவகாரத்தில் ஆட்கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரான பூவை ஜெகன்மூர்த்தியார் சிறுவன் கடத்தல் வழக்கில் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். அந்த வழக்கில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியை சேர்ந்த சிறுவன் கடத்தலில் சிசிடிவி ஆதாரங்கள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவன் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி ஜெயராம் பேசியிருக்கிறார் என்றும் காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கடத்தலில் ஜெகன்மூர்த்திக்குள்ள தொடர்பு பற்றி முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்துள்ளது. சிறுவன் கடத்தலில் கூட்டு சதி உள்ளதாக காவல்துறை தரப்பில் தற்போது வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமும் தொலைபேசியில் பேசியதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. சரத், டேவிட், வினராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தி இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் வாதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி ஜெயராம் பேசியிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக சிறுவன் ஆட்கடத்தல் வழக்கை தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேலுமுருகன் முன்பாக முன்ஜாமீன் கோரி எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த வழக்கில் என்பது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலை வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை அதிகாரி ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரம் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது 30 மணிக்கு இந்த வழக்கில் ஆஜராவதற்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கி 3:57 மணிக்கு வழக்கு விசாரணை என்பது தொடங்கியது. வழக்கு விசாரணை தொடங்கியது முதலாவதாக இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழக்கை தாக்கல் செய்திருந்த எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து இந்த வழக்கில் ஆள்கடத்தலாக கூலிப்படையினர் ஈடுபடவில்லை என்றும் காவல்துறை முன்வைத்திருக்கக்கூடிய வாதம் என்பது அந்த கூற்று என்பது தவறு என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார். இதற்கு காவல்துறை தரப்பில் சரியான விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கூட்டு சதி என்பது இருக்கின்றது. கூட்டு சதிக்கான ஆதாரம் தனிப்படைகளுடைய விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. அந்த சிறுவனை கடத்தியது அருகே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றது என அனைத்தும் சிசிடிவி காட்சியில் தெளிவாக பதிவாகி இருப்பதாகவும் இதனுடைய தனிப்படையுடைய போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஆதாரங்கள் தங்களிடம் இருக்கிறது என்ற காவல்துறை தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கூட்டு சதி இருக்கின்றது, ஜெகன்மூர்த்திக்கும் இந்த கடத்தலில் தொடர்பு இருக்கின்றது என்ற ஒரு காவல்துறை தரப்பில் கூடுதல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். இதே போல இந்த வாதங்களை கேட்டதன் பின்பாக நீதிபதி எஃப்ஐஆர் ஏன் விசாரணைக்கு பின்பாக ஆல்டர் செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தை கேட்டிருக்கின்றார். அதே போல மற்றொரு முறை நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ என்று ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி கேள்வியை கேட்டிருக்கின்றார். எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். மக்கள் இத்தனை ஓட்டு போட்டார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். இறுதியாக கட்ட பஞ்சாயத்து செய்யவா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் என்ற ஒரு கடுமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஆள்கடத்தலில் ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே சிசிடிவி ஆதாரங்களுடன் ஏற்கனவே விசாரணை சாட்சியங்களுடன் காவல்துறையினர் பல்வேறு தரவுகளை நீதிமன்றத்துக்கு முன்பாக வைத்திருக்கின்றார்கள். கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்திருக்கின்றார். எதற்காக சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்கள் என்பதை தாண்டி கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா என்று நீதிபதி எம்எல்ஏவிடம் கேள்விகளை கேட்டிருக்கின்றார். நீங்கள் எத்தனை வாக்கு வித்தியாசம் ஜெயித்தீர்கள் என்ற கேள்விக்கு ஜெகன்மூர்த்தி 70,000 பேர் வாக்களித்திருந்தார்கள் என்று கேட்டிருக்கின்றார். 70,000 பேர் வாக்களித்துள்ள நிலையில் அவர்கள் குரலாக சட்டமன்றத்தில் பேசத்தானே வாக்களித்தார்கள். ஆனால் அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தினால் கட்ட பஞ்சாயத்து நடத்துவது சரிதானா, இதற்காக உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் என்ற ஒரு சரமாரியான கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். நீதிபதி கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அதற்கு ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து 47 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார். இது கட்சி கூட்டமா, போலீசார் ஏன் அவர்கள் தடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கின்றார். வழக்கு விசாரணை என்பது காவல்துறை தரப்பிலிருந்து முழுமையான ஆதாரங்களுடன் ஒரு விசாரணைக்கு வரும் பொழுது ஒரு கட்சி கூட்டம் போல அவருடைய ஆதரவாளர்கள் செயல்பட்டதை நீதிபதி ஒரு கடுமையான விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார். சட்டப்பேரவையில் மக்கள் சார்ந்த குரலாக எழுப்புவதை விட்டுவிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவா சட்டமன்றத்திற்கு மக்கள் உங்களை அனுப்பினார்கள் என்று ஒரு கடுமையான கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். விசாரணைக்கு வரும்பொழுது காவல்துறைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்காமல் ஒரு கட்சி கூட்டம் போல உங்களுடைய ஆதரவாளர்கள் செயல்பட்டு அங்கு கூடியிருப்பது என்பது நீதிபதி ஒரு கண்டனமாக பதிவு செய்திருக்கின்றார். நீதிபதி தொடர்ச்சியாக சரமாரியாக கேள்வியாக கேட்டிருக்கின்றார். நீதிபதி ஒரு
நீங்க ஒரு பொறுப்புள்ள மனிதர், சட்டமன்ற உறுப்பினர், அதை மீறி உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு கடுமையாக இருக்கின்றது என்ற ஒரு ஒரு தொடர்ச்சியான கேள்விகளால் தொடர்ச்சியாக ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி நேரடியாக கேட்டு தெரிந்து வருகின்றார். அவருக்கு மக்கள் பிரதிநிதியாக அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து இது போன்ற புகார்கள், அதன் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து நேரடியாக தரமாரியான கேள்விகளை நீதிபதி கேட்டு வருகின்றார். பிரபாகரன், நீங்க சொன்னது மாதிரியே நீதிபதிகள் வந்து பல கேள்விகள், காட்டமான கேள்விகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. சொல்லணும்னா, கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கா மக்கள் உங்களுக்கு ஓட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம நீங்க எந்த தொகுதி எம்எல்ஏ, கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிருக்கு, இப்படி பல கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காங்க. இதுக்கு அவர் தரப்புல இருந்து பதில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிச்சயமாக தொடர்ச்சியாகவே நீங்கள் எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், மக்கள் எத்தனை பேர் உங்களுக்கு வாக்களித்து உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கின்றார்கள், கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது என்ற கேள்வியை, தனிப்பட்ட கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர் அதற்கான பதில்களை தொடர்ச்சியாக சொல்லியிருக்கின்றார். திரும்பொழுதும் பதில்கள் தாண்டி நீதிமன்றத்திலிருந்து, நீதிபதி தரப்பிலிருந்து இதற்காக ஏற்கனவே மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் பேச வேண்டிய நீங்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவா மக்கள் உங்களை எம்எல்ஏ ஆக்கினார்கள் என்ற ஒரு கேள்வி நீதிபதி கேட்டிருக்கின்றார். ஒரு விசாரணைக்கு வரக்கூடிய காவல்துறையினரே ஒரு கட்சி கூட்டம் போல உங்களுடைய ஆதரவாளர்களை தடுத்து நிறுத்தியது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக, ஒரு எம்எல்ஏவாக உங்களுடைய கடமை என்ன, நீங்கள் அதை தவறிவிட்டீர்களா என்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக கண்டனமாக நீதிபதி முன்வைத்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் உங்கள் கட்சி என்பது சம்பந்தப்பட்டதா என்பதை ஒரு கேள்வியாக நீதிபதி முன்வைத்திருக்கின்றார். சாதாரண மனிதர்கள எம்எல்ஏ என்பது மக்களை யார் பார்க்க வேண்டும், நீங்கள் தான் மக்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கடுமையான விமர்சனங்களையும் கண்டனத்தையும் நீதிபதி முன்வைத்திருக்கின்றார். எல்லாரும் மக்களுக்காகத்தான் காவல்துறை ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு விவகாரத்தை நீதிபதி கூறியிருக்கின்றார். வழக்கு விசாரணைக்காக காவல்துறையில் வரும்பொழுது மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்கள், ஒரு கட்சியுடைய தலைவர் என்கின்ற முறையில் அதற்கு ஒத்துழைப்பு வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. இதை மீறியது ஏன், அங்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஏன் அப்படி செயல்பட்டார்கள் என்ற ஒரு சரமாரியான கேள்வியை ஒரு கண்டனமாக நீதிபதி தற்பொழுது பதிவு செய்திருக்கின்றார். பிரபாகரன், பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்க போலீஸ் தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, விவரங்கள்? நிச்சயமாகவே இந்த வழக்கில் விசாரணை ஆஜராகும் பொழுது இதில் தான் சம்பந்தப்படவில்லை என்றும், கூலிப்படையினரை தான் பயன்படுத்தினேன் என்ற ஒரு தன் மீதான விமர்சனம் என்பது தவறு என்ற ஒரு வார்த்தையையும் நீதிபதி இந்த பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது இந்த ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி அவர்கள் போலீசார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகார்களுக்கு எதிராக, குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தனக்கும் இந்த வழக்கில் சம்பந்தமில்லை என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு பதில் பிரதிவாதமாக காவல்துறை தரப்பிலிருந்து இந்த வழக்கில் கூட்டு சதி என்பது இருக்கின்றது, இதில் நேரடியாக பூவை ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருக்கின்றது, அந்த சிறுவனை கடத்திய விவகாரம் அதன் தொடர்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றது, காவல்துறை அதிகாரிகள் பேசியது என பல இடங்களில் அவருடைய நேரடி சம்பந்தமாக இருக்கின்றது என்பது அதற்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதாகவும் சிசிடிவி காட்சிகள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இது முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேரடியாக இதில் பூவை ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற வாதத்தை தொடர்ச்சியாக நீதிபதி முன்பாக காவல்துறை தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு சான்றாகவே விசாரணைக்கு செல்லும் பொழுது அவர்கள் தரப்பில், அவருடைய ஆதரவாளர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட எதிர்ப்புகள், அந்த இடத்தில் நிலவிய ஒரு அசாதாரண சூழல் என்பதையும் நீதிமன்றத்திற்கு முன்பாக அரசு தரப்பில் கூடுதல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தாமோதரன் முன்வைத்திருக்கின்றார். திருவன் கடத்தல் வழக்கில் காவல்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க கூட்டு சதி நடந்திருக்கு அப்படின்னு. வேற யார் மேலாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? அது தொடர்பா ஏதாவது நீதிமன்றத்துல வாதம் முன் வச்சிருக்காங்களா? நிச்சயமாக முதல் கட்டமாகவே இந்த வழக்கு விசாரணைக்கு சென்ற பொழுதே பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய இல்லத்திற்கு காவல்துறை செல்லும் பொழுது ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு ஒரு குழப்பமான ஒரு சூழலை விளைவித்து அங்கிருந்து பூவை ஜெகன்மூர்த்தி தப்பிவிட்டார். தற்பொழுது இந்த வழக்கில் முதல் ஆளாக பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்தடுத்த கட்ட விசாரணையின் பொழுது இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு விவகாரம் என்பது வந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதல் கட்டமாகவே முதல் ஆளாக முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்துதான் இந்த வழக்கு என்பது தொடங்கி இருக்கின்றது. அந்த வழக்கில் தான் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் மற்றும் வாத பிரதிவாதங்களை முன்வைத்து நீதிபதி தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டிருக்கின்றார். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ஒரு இளம் ஜோடியினர் காதல் திரும்ப செய்து கொண்டு போகட்டும், நீங்கள் ஏன் கட்ட பஞ்சாயத்து செய்தீர்கள், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தார்கள் என்ற ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தியிருக்கின்றார். சட்டம் இருக்கின்றது, நீதிமன்றம் இருக்கின்றது. ஒருவர்கள் இருவரும் முழு மனதுடன் திருமணம் செய்து கொண்ட பொழுது அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கின்றார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான், ஏன் தனியாக செல்ல பயப்படுகிறீர்கள், விசாரணைக்கு காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று
தொடர்ச்சியான அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதி பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் கேட்டு வருகின்றார். தொடர்ச்சியான கண்டனங்களாக முன்வைத்து வருகின்றார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வது சரிதானா? இது போன்று செய்வதற்கு தான் உங்களை மக்கள் எம்எல்ஏவாக ஆக்கினார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த நீதிபதி தற்பொழுது இந்த விவகாரத்தில் இருவர் முழுமனதுடன் திருமணம் சென்ற நிலையில் அவர்களை தனியாக பிரித்து விடுவதற்கோ இந்த விவகாரத்தில் தலைவதற்கோ உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, யார் அந்த அதிகாரத்தை கொடுத்ததென்ற தொடர்ச்சியான சரமாரியான கேள்வியை பூவை ஜெகன்மூர்த்தி முன்பாக நீதிபதிகள் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.